வணக்கம் மக்களே. அவங்க அம்மா ஒரு வழியாக அந்த பொண்ணுகிட்ட என்னை பேச வச்சிட்டாங்க. அதை பற்றி பார்த்துடலாம். அந்த பொண்ணு என்னைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு எங்கள் அம்மா கோவமாய் அந்த வார்த்தையை விட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு அப்புறம் அவங்க அம்மா சண்டைக்கு வந்து அப்புறம் அக்கா இருந்தாங்க. அப்புறம் அதை கேட்டு அக்கா சண்டைக்கு வந்து அப்படியே மாமா இருந்தாங்க. மாமாட்ட சண்டை வந்து அப்படியே இந்த சண்டை அப்படியே பெருசாகுது. பெருசாகிட்டு அப்புறம் அந்த படம் சொல்லிட்டாங்க, எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு பர்த்டேப்பா, அவளை நீ விஷ் பண்ணு, அவகிட்ட பேசு. எனக்கு எவ்வளோ கோவம் வரும், எனக்கு கெஞ்சுறேன், பேச வைங்கன்னு கெஞ்சுறேன். அப்போல்லாம் என்னைய கண்டுக்கவே இல்லை. இவங்களே சண்டையை மூட்டி விட்டு அந்த பொண்ணு வாயாலேயே என்னை வேணாம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு இப்போ வந்து பேசு அப்படிங்கிறாங்க. என்னன்னு நான் பேசுகிறேன். இப்போது எங்கள் அம்மா அந்த வார்த்தையை சொன்னோன்னே இந்த வார்த்தையை சாக்க வச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, நான் வந்து வேணும்னு சொன்னோன்னே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, சண்டைக்கு வராங்க அப்படின்ட்டு இது ஒரு காரணமாகி போச்சு. அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் எங்கள் அம்மா அந்த வார்த்தையை விட்டாங்க. ஒருவேளை நான் வந்து கல்யாணம் பண்ணால் சர்மா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இது எதுவுமே இருக்காது. இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லுவாங்க தான் இவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா வந்து வார்த்தையை விட்டது அவங்களுக்கு பெரிய காரணமாகி போச்சு. இப்போ வந்து என்னை வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் எந்த காரணமும் இல்லை. ஆனால் இப்போது ஏகப்பட்ட காரணங்கள் கிடச்சிக்கிச்சு. எங்கள் அம்மா கேட்டாங்க. அம்மா கேட்கும்போது அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார், எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாங்க. இதுக்கு தான் அம்மா அப்பயே கேட்டாங்க, நீ ஸ்ட்ராங்காக இருப்பியா, ஏன்னா நீங்கள் வேறு மொதல் உங்கள் ஃபேமிலியே வேணாம் சொல்லுவாங்க, நீ ஸ்ட்ராங்காக இருப்பியான்னு அம்மா கேட்டாங்க. அப்போயெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணால் சர்மா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னாங்க. இப்போ வந்து அப்பா கேட்குறாரு. அப்பா கிட்ட என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் வந்து என்னை சந்தேகப்படுறாரு, என்னை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. சரி, சந்தேகப்படுறோம் ஓகே, ஆனால் சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க? அது கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லை. அடுத்து அக்கா கேட்குறாங்க. அக்கா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அவருக்கும் ஏஜ் வித்தியாசம் அதிகம், அவருக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது, நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதெல்லாம் முன்னே தெரியலையா, என் கூட ஊர் சுற்றும் போது தெரியலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன்கிட்ட ஆன்சர் இருக்குது. அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரினா அந்த பொண்ணு என்னை வேணும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படி அண்ணா கிட்ட ஃபோன் சொல்லுவோம். அண்ணா வந்துட்டார். அண்ணா வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, ஏக்கா என்ன காரணம், எந்த காரணத்தால் இவனை வேணாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து அண்ணாட ஒரு காரணம் சொல்கிறாங்க. இல்லை, சர்மாவோட அம்மா வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையை கேட்டு எப்படி ஆள்றது, எப்படி அந்த அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துமே ஆளே செட் ஆகாது, வேணாம்ப்பா அப்படின்னு அவங்க அம்மாவும் சிட்ட சொல்லிட்டாங்க. காரணமே இல்லை, இப்போ இதெல்லாமே காரணமாக அமைஞ்சிக்கிச்சு. அடுத்த நாள் நான் அவங்க அம்மாட்ட போயிட்டு சொல்கிறேன், ஏங்க எல்லாரையும் வச்சு ஏங்க நீங்கள் பேசுறீங்க, எப்பவுமே நீங்கள் நானும் உங்கள் பொண்ணு எப்பவுமே 3 பேர் தான் இருக்கோம், நீங்கள் இப்போது எல்லாத்தையும் இப்போ கூட்டு வச்சு பேசுகிறீங்க, இப்போ சண்டை போச்சு, இப்போ தேவையில்லாமல் விருப்பம் தான் இருக்குது, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். நீ தான் சண்டையை சால்வ் பண்ண சொல்லி கேட்டேன், அதனால நான் எல்லாரையும் உட்கார வச்சு சண்டையை சால்வ் பண்ணலாம், சண்டை வந்து இன்னும் பெருசாகி போச்சு அப்படின்னாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் வந்து உன் பொண்ணையும் வச்சு நான் பேசியிருக்கணும், நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு தப்பாக போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அவங்க அம்மா, இருப்பா நான் வந்து என் பொண்ணை கூப்பிட்றேன், நீ தனியாக பேசு அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க, அம்மா இங்கே வா, வந்து சர்மாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. வந்து நின்னாங்க. நின்றுட்டு எதுவும் பேசுனா நான் தான் பேசுகிறேன். ஏன் சண்டாச்சு, எப்படி சண்டாச்சு எனக்கே தெரிலைங்க, அவன் என்னை என்ன வெறுத்தாங்க அதுவும் எனக்கு தெரிலைங்க, இப்போ என்ன காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல, என் அம்மும் எனக்கு வேணும் அப்படின்னு பேசணும். ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட பேசினேன்.
பேசி முடிச்சோன்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதாவது சும்மா நின்றுட்டு அவங்க கேட்குறாங்க, கேட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன். இல்லைப்பா அவள் அப்படி தான் கொஞ்சம் கோபமாக்குறா அவங்க அம்மா சொன்ன வார்த்தையால், அதனால் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவளே ஒன்று புரிஞ்சுப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமேட்டு சென்னையிலேருந்து ஃபோன் வந்துச்சு. நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் அடுத்த ஷூட்டிங் சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டேன் நான். அப்படி இருக்கவும் அந்த பொண்ணு வந்து லவ் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. லவ் ஸ்டேட்டஸு, லவ் பாட்டு எல்லாமே வச்சுட்டு இருக்கிறோம். அதுவும் அன்டைமில் நைட்டு ஒரு 11:30 12 அந்த மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு அவனை பார்க்குறேன். அதாவது அதான் ஒரு லவ் ஃபீலிங் இன்னும் இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், சாம்னு சொல்லிட்டு ஒரு ரூமெட்டு தான். அவன் சொன்னான், பாடுறா உனக்காக தான் ஸ்டேட்டஸில் வந்து லவ் சாங் வைக்கிது, லவ் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிது, நீ போய் பேசு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லவர் சண்டை தான், இதுக்கு போய் யாராச்சும் கோச்சுமா, நீ போய் பேச சரியாக போயிடும் அப்படிங்கிறான். நான் சொல்கிறேன், டேய் நான் பேச போனால் அந்த பொண்ணு வந்து அதுதான் சாத்திட்டு இவ்வளோ பேர் நான் இப்போ போய் பேசுறது, பேச வைக்க வேண்டிய அம்மாவே அன்றைக்கி நடுக்க மாட்டுறாங்க, இதை நான் எப்படி போய் பேசுறது அப்படிங்கிறேன். அது கொஞ்சம் கேப் இருந்தால் தான் லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நீ வந்து நாளைக்கு சேலம் போயிட்டு நீ பேசு. அடிக்கடி லவ் சாங் வைக்கிறாங்க, லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, அதனால் அந்த பொண்ணுக்கு இன்னமும் அந்த தாட் இருக்கும், நீ போய் பேசு அப்படின்னு அனுப்பிச்சிட்றான். எனக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, சரி ஓகே எனக்காக தான் அந்த லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அம்மா வந்து அழுகுறாங்க, இந்த மாதிரி பையங்கிறான், மேரேஜ் ஆகலை, லவ் பண்ணுறேன்னு சொன்ன பொண்ணும் லவ் பண்ணிட்டு ஏமாதிரி போயிடுச்சு, இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, யாராச்சும் இருந்தால் பொண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. பொண்ணு தாங்கலை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. முன்ன வந்து அம்மா கேட்பாங்க, இந்த மாதிரி பையன் படித்து இந்த ஜாபில் இருக்கான், நல்லா பொண்ணு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து அழுந்து பொண்ணு கேட்குறாங்க. இதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? 10 வயசு இருக்கும் எனக்கு. நான் அப்போலேருந்து நான் வேலைக்கு போவேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வீக்லி டேஸ் சனி ஞாயிறில் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சம்பாதிப்பேன். நான் ஏன் சம்பாதிக்கிறப்பேன்னா, அப்பா அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்பா அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வேலைக்கு போவேன். இப்போது என்னாலேயே அப்பா அம்மா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னா வாங்கிடலாம், ஏதோ ஒரு லோன் போட்டோ ஏதோ ஒரு வகையிலையோ வாங்கிடலாம். ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி என்னை நம்பி பொண்ணு தரணும். மேரேஜ் ஆகாது தான் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம். அம்மாவுக்கு கஷ்டம், அப்பாவுக்கு கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம். இந்த கஷ்டத்தை நான் எப்படி சால்வ் பண்ணுறது?